ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மன்னபுரம் ஃபைனான்ஸ். ஸோ மன்னபுரம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஒரு நல்ல ஒரு செல்லிங் டைரெக்ஷனில் போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ மன்னபுரம் லாங் டேர்மில் என்ட்ரி ஆகிறவங்க என்ட்ரி ஆகணும். ஷார்ட் டேர்முக்கு இப்போதைக்கு எந்த ஒரு சைனுமே இல்லை. பட் மேலே போகலாம், சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வேறு இருக்குது. பட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ அன்றைக்கி நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் சரி, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர்ஸும் சரி, அந்த அப்வேர்டு செல்லிங் இடையில செல்லிங் வந்திருந்தாலும் இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும், செல்லிங் வந்திருந்தாலும் ப்ரைஸ் அகைன் அந்த ஹை கிட்ட வந்தோடனே ரிவர்ஸ் ஆகிருச்சு. செல்லிங் ரிவர்ஸ் ஆகி நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுருக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் வேணாம், ஏன்னா இது ஏற்கனவே ஆல் டைம் ஹையில் இருக்குது. நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க சொல்லி நம்ம டாடா மோட்டார்ஸ்லேயும் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர்ஸ்லேயும் நம்ம ஃப்ரைடேவே ரிஸ்க் எடுக்க சொல்லியிருந்தோம். ஃப்ரைடேவே ரிஸ்க் எடுத்திருந்தால் என்னென்ன ப்ராஃபிட்டு. ஆனால் இனிமேல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கரெக்ஷன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸ் டிவிஆர்ஸையும் பார்ப்போம். அப்படிங்க சரி, டாடா மோட்டார்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், டாடா மோட்டார்ஸ் அதே பேட்டர்னு. நம்ம இந்த ஒரு லெவலில் ரிஸ்க்காக வச்சுட்டு நம்ம ஃப்ரைடே ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஒரு லெவலை ஸ்ட்ரிக்டான ஒரு ரிஸ்க் ஜோனை வச்சுட்டு நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை என்ட்ரி ஆக சொல்லியிருந்தோம். என்ட்ரி ஆகியிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். பட் இனிமேல் என்ட்ரி ஆகலாமா, இனிமேல் ரிஸ்க் எடுக்கலாமான்னா இன்னும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு. இப்போ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், வச்சுருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஒரு நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு ஏற்கனவே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவாக இருக்குது. பட் டாப் லூசர்ஸில் இன்றைக்கி ஃப்ரைடே ஓஎன்ஜிசி இருந்துச்சு. ஒரு செல்லிங் கேண்டில் சின்னதாக வந்திருக்கு. பட் பயப்படுற அளவுக்கு இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்மில் எடுத்ததை 50% ஆஃப் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஓஎன்ஜிசி இனிமேல் என்ட்ரி வந்து அடுத்து கரெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆகலாம். பட் லாங் டேர்முக்கு ரிஸ்க் வச்சுட்டு வர என்ட்ரி ஆகும். நமக்கு ரிஸ்க் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்குது. 300 to 310 அந்த ஒரு ஜோன் தான் நமக்கு ரிஸ்க் ஜோனாக இருக்கும். அப்போ அப்கமிங் டேஸில் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இது பயப்படுற அளவுக்கு செல்லிங்கில் இல்லை. டாப் லூசர்ஸில் இருந்தாலுமே நமக்கு இந்த கேண்டில் வந்து அவ்வளோ பெரிய நெகட்டிவ் கேண்டில் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ் டவர்ஸ். ஸோ இண்டஸ் டவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செம ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகி, ஸோ இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும் அதோட ப்ரீவியஸ் ஹையான 439 அந்த ஒரு லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. பட் நமக்கு இன்னும் அந்த லெவலை தாண்டி ஒரு கேண்டில் வரணும், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிறது குட் சைன் தான். நம்ம இன்னும் வால்யூம் வச்சு அதிகமாக எதிர்பார்க்கும். பட் ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. நியூ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு லெவல் இருக்குது, இந்த நியூ ஹையை தாண்டும் போது என்ட்ரி எடுக்கலாம். ரிஸ்க்கை வந்து இந்த ஒரு லெவலாக வச்சுட்டு எப்போவுமே ரிஸ்க் லெவல் நான் சொல்லும்போது ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி வைக்கிறது வந்து அங்கேருந்து வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் அப்கமிங் டேஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு. ஸோ பேட்டர்ன் எதுவும் அவ்வளோ இல்லை, பட் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே இருக்குது, நல்ல ஒரு க்ரீன் சைன் தான். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போதைக்கு இன்னொரு ஸ்டாக் என்னன்னா விப்ரோ. செம்ம ஒரு ஃபால் கொடுத்துருந்துச்சு விப்ரோ, நல்ல ஒரு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ ஒரு நல்ல ரீசெண்ட் டேஸில் நல்ல ஒரு ஃபால் கொடுத்து ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணவங்களுக்கு இந்த 2 டேஸில் வந்து செம்ம ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்கு, ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்கும். ஸோ இந்த 20 டே மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். அக்ரெசிவ் பையர்ஸ் இப்போவே ட்ரை பண்ணலாம். பட் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகும்போது, மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். பட் அங்கே என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது 20 மூவிங் ஆவரேஜு. ஸோ நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு ப்ரைஸு, பட் இந்த டைம் ஆகுமா என்னன்னு தெரில. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. பட் விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே கேப் இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் நம்ம என்ட்ரி ஆகும். கேப் நிறையா இருக்குது ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு, ரிஸ்க்கும் கம்மி. ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் எப்படி இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ நான் என்ன மாதிரி ஸ்டாக்கெலாம் இன்றைக்கி சூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, அதிகமாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் எடுத்து இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்பில் போயிட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இது வந்து கரெக்ஷன் தான், செல்லிங்கில் இன்னும் மார்க்கெட் ஆகலை. ஸோ செல்லிங் சைடு இன்னும் போகலை, இட் இஸ் ஜஸ்ட் கரெக்ஷன் தான். ஸோ நமக்கு இன்னும் இங்கே வேறு இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நம்ம அந்த அக்டோபர் நவம்பர் மந்தில் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொஞ்சம் மேலே போகலாம், சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன ஏதுன்ட்டு டெய்லி ரிவ்யூ பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணணும், என்னோடய வியூ என்னன்றதை சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாமே என்னோடய ஓன் நாலேஜ் வச்சு தான், நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ்